கல்வி கண் திறந்தவர். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறிக்கிட்டே வருது. முன்னெல்லாம் ஆசிரியர் வீட்டுக்கே போய் மாணவர்கள் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பொதுவா இருக்கிற ஒரு இடத்துல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அவைதான் இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள். முன்னெல்லாம் ஒரு சில ஊர்ல மட்டும்தான் பள்ளிகள் இருந்துச்சு. இன்னைக்கு பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த வழியா மகிழுந்து ஒண்ணு வந்துச்சு. அதுல இருந்து ஒருத்தர் கீழே இறங்கி வந்து அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சிறுவர்களை கூப்பிட்டு பேசினாரு. என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா? பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாது. அப்படியா? உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாரும் படிப்பீங்களா? ஓ, படிப்போமே. அப்பதான் எல்லா ஊர்லயும் பள்ளிக்கூடங்களை திறக்கணும்ன்ற முடிவுக்கு அவர் வந்தாரு. ஒரு நாள் பள்ளி விழா ஒன்றில் அவர் பங்கேற்க சென்றார். அப்போது மாணவர்களிடம் கூறினார், படிப்பறிவு இருந்தாதான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணிருக்கிறோம். குழந்தைங்க, நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தா களைச்சு போயிருவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் போட்டிருக்கிறோம். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றுல தேசிய கொடி ஏத்துறதுக்காக அவரை கூப்பிட்டாங்க. அவர் கொடி ஏத்தும் போது எல்லாருமே எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினாங்க. அப்போ ஒரு மாணவன் மயங்கி விழுந்துட்டான். அனைவருமே பதற்றம் அடைஞ்சாங்க. அவனை தண்ணீர் தெளிச்சு எழுப்புனாங்க. காலையில சாப்பிட்டாயா? எதுவும் சாப்பிடல ஐயா. ஏன்? சாப்பிட்டு எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் படிக்க வர மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று அவர் முடிவு செஞ்சாரு. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அலுவலரிடம் பேசினாரு. இந்த காட்டாத்துல தண்ணி போகும்போது இந்த பக்கத்து மாணவங்க எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க? மழைக்காலத்துல மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டாங்க ஐயா. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே. கல்வித்துறையோட விதியின்படி 3 மைல் தூரத்துக்குள்ள பள்ளிக்கூடம் இருந்தா பக்கத்துல வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று அலுவலர் கூறினார். நீங்க இந்த காட்டாத்த காரணம் காட்டுங்க. இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்யறேன். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர். அவர் நமக்காக செஞ்ச கல்வி பணிகள்லாம் என்னன்னு பாக்கலாமா? காமராசர் முதலமைச்சரா பதவியேற்ற நேரத்துல ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்துச்சு. அத உடனடியா திறக்க ஆணையிட்டாரு. மாநிலம் முழுவதுமே அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமா நடைமுறைப்படுத்தினாரு. மாணவர்கள் பசியின்றி படிக்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. பள்ளிகள்ல ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் படிக்கிறதுக்காக சீருடை திட்டத்தை அறிமுகம் செஞ்சாரு. பள்ளிகள்ல வசதிகளை பெருக்கிறதுக்கு பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினாரு. மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றையும் புதிதா தொடங்கினாரு. தமிழ்நாட்டுல பல கிளை நூலகங்களை தொடங்கியிருக்காரு. இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் தான் நம்ம காமராசர். காமராசருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் கூட இருக்கு. அது என்னன்னா, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராசர் நமக்கு எவ்வளவோ பண்ணிருக்காரு. ஆனா நம்ம அரசு காமராசருக்கு செஞ்ச சிறப்புகள் என்னன்னு பாக்கலாமா? மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் சொல்லி பெயர் மாத்திருக்காங்க. சென்னையில உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் வச்சிருக்காங்க. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில சிலை நிறுவப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளா நம்ம கொண்டாடுறோம். இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.